CEO ஃபார் கோத்ரேஜ் அக்ரோவெட் கிராப் கேர் பிஸ்னஸ். இன்னைக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மக்காச்சோளத்துக்காக 2 விதமான மருந்துகள் நம்ம பற்றி பேச போகிறோம். அதில் ஒரு மருந்து பேர் அஷிடாக்கா, இன்னொரு மருந்து பேர் டக்காய். அஷிடாக்கான்ற மருந்து போன வருஷம் நம்ம இந்த கோயில்பட்டி திருநெல்வேலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். மிகுந்த வரவேற்பு. விவசாயிகள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணி நல்ல பலன் பெற்றாங்க. அதனால அதே நோக்கத்தோட இன்னைக்கு நம்ம திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி, இந்த அஷிடாக்கா பற்றி ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரியும், அதே சமயத்தில் இன்னைக்கு மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கு வேற என்னென்ன மருந்துகள் நம்ம கோத்ரேஜ் நிறுவனம் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறோன்றது தான். கோத்ரேஜ் நிறுவனன்றது 129 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். விவசாயிகளுக்காக ஒரு வருஷம் புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ மிக முக்கியமாக ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அஷிடாக்கா பற்றி பேசணும்னா, இது மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போன வருஷம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். மிகுந்த வரவேற்பு. விவசாயிகள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மருந்து கிடைச்சது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மக்காச்சோளம் இன்னைக்கு பயிரிடுறது அதிகமாகுது. கர்நாடகாவிலையும் மத்திய பிரதேஷ்லையும் கொஞ்சம் மழை இல்லாத காரணத்தினால ஒரு 20-30% மக்காச்சோள பயிரிடுறது குறைஞ்சி போச்சு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ரேட்டும் நல்ல ரேட்டாக இருக்குது. இன்னைக்கு இன்னை வரைக்கும் பார்க்குறப்போ 28 ரூபா ஒரு கிலோவுக்கு. இது அதிகமாக தான் போகும்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வருஷமும் அஷிடாக்கா பயன்படுத்தி விவசாயிகள் நல்ல பலன் பெறணும். ஸ்டாக் நாங்கள் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். போன வருஷம் கொஞ்சம் கடைசி நேரத்தில் கொஞ்சம் சப்ளை பண்ண முடியாமல் போச்சு. பட் இந்த வருஷம் ஃபுல்லாக ஆரம்பத்திலேருந்தே இந்த ஸ்டாக் விவசாயிகள் பலனுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்த மருந்து நம்ம பற்றி பேச போகிறது டக்காய். இந்த மக்காச்சோளத்தில் இன்னைக்கு மிக மிக ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, படைப்புழு. இங்கிலீஷில் ஃபால் ஆர்மிவாம்னு சொல்லுவாங்க. அது நம்ம சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா 25-30% மகசூல் பாதிக்கப்படும். இதுவும் கோத்ரேஜ் ஐஎஸ்கே நிறுவனம் ஜப்பானோட சேர்ந்து அஷிடாக்கா கண்டுபிடிச்ச அதே கம்பெனி தான் ஐஎஸ்கே. அவங்க கூட சேர்ந்து டக்காய் அப்படின்ற ஒரு பூச்சிக்கொல்லியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த டக்காயோட சிறப்பம்சங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே ஒரு சிம்பிள் இருக்கு. அதை பார்த்து வாங்கணும். அந்த சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மூலப்பொருள், டக்காயோட மூலப்பொருள் முழுமையாக பயன்பட்டு விவசாயிகள் முழுமையாக வேலை செய்யறதுக்கு அந்த சைக்ளாப்ரின் டெக்னாலஜின்றது உதவுது. அது போக இது ஒரு ஏக்கருக்கு 160 மில்லி ஒரு ஏக்கருக்கு அடிக்கணும். 2 தடவை அடிக்கணும். 10 நாள் விதைச்ச 10 நாளில் ஒரு தடவையும், 30-35 நாளுக்குள்ள 2வது தடவை அடிச்சிங்கன்னா அந்த 25-30% மகசூல் பாதிக்கிறது முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அஷிடாக்கால நான் போன தடவை சொன்ன மாதிரி 2-4 இலை கலை ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டேஜுக்கு மேலே அடிக்காதீங்க, இருந்தால் மட்டும் அடிங்க. விவசாயிகள் போன வருஷம் நல்லபடியாக அதை யூஸ் பண்ணி நல்லா பயன்பெற்றாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் அதை யூஸ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு 2 விதமான மருந்துகள் விவசாயிகளுக்கு நம்ம ஒரு கோத்ரேஜ் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறோம். ஒன்று அஷிடாக்கா, கம்ப்ளீட்டாக களைகளை கண்ட்ரோல் பண்ணுறது. டக்காய், படைப்புழு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஆமாம், அஷிடாக்கான்றது களைக்கொல்லி, டக்காய்ன்றது பூச்சிக்கொல்லி. நம்ம அதாவது விலை குறைவுன்றது எப்படி கணக்கு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம களைக்கொல்லி எடுத்துங்களேன். நம்ம ஒரு களைக்கொல்லி அடிச்சுட்டு பின்னால் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு தடவை போய் அந்த களை கொஞ்சம் எடுக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாள் செலவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம மருந்து ஒரு நாள் செலவுன்னு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. பார்க்கறதுக்கு 1900 ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இது 20 நாள் 25 நாள் வரைக்கும் கண்ட்ரோல் கொடுக்கறதுனால நம்ம அடுத்து போய் இன்னொரு தடவை களை எடுக்கணுன்ற அவசியம் நிறைய இடத்துல வரப்போறது கிடையாது. ஒழுங்கா சப்போஸ் அதிகமா மழை திருப்பி களைகள் முளைச்சதுன்னா மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை வருமே தவிர, அது தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் செலவு என்ன அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா அஷிடாக்கா தான் உங்களுக்கு ரொம்ப சீப். மழை வந்த பிறகு யூஸ் பண்ணணும். ஈரப்பதமா இருக்கணும், களை முளைச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த பிரசன்டேஷன்ல இந்த வறண்ட நிலையில அடிக்காதீங்க. மருந்து வேலை செய்யாது. மருந்து மேல எந்த விதமான மிஸ்டேக்கும் கிடையாது. மருந்துக்கு அது வேலை செய்யறதுக்கு 2 விஷயங்கள் தான். நல்லா வேலை செய்யணுமா, களைகள் எந்த விதமான களைகள் 2-4 லீஃப் ஸ்டேஜ் இருக்கணும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும். அப்பதான் நம்ம அது ஒரு பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். பட் இதை சிம்பிளா சொல்லணும்னா, மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும், 2-4 களைகள் இருக்கணும்.
இன்னைக்கு மக்காச்சோளத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட். சப்போர்ட் பண்ணுது எதுக்குங்க? அது நான் விசாரிச்சு நான் கேட்டு சொல்றேங்க. ஏன்னா அது நம்ம மக்காச்சோளம் வந்து இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு உணவு பயிர்ல இருந்து ஒரு மிக முக்கியமான வணிக பெயர் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த எத்தனால் பிளண்டிங் அதனால கவர்மெண்டோட சப்போர்ட் இருக்கு. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி பல கலைக்கொல்லிகள் இருந்துச்சு, இருக்கு, இன்னும் இருக்கு அதெல்லாமே. ஆனா அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பூரண கண்ட்ரோல் கிடைக்கிறது இல்லை. இப்போ எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலைகளும் இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கலைகளும் இன்னைக்கு வரக்கூடிய கலைகளும் வித்தியாசமா இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப விவசாயிகளுக்கு வந்து அந்த பழைய மருந்துகள் கூட இன்னும் 2-3 மருந்து மிக்ஸ் பண்ணணும். அப்பவும் வந்து கண்ட்ரோலுக்கு அது வந்து சயின்டிஃபிக்காக அதை வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க தெரிஞ்ச அனுபவத்தில் சேர்ந்து செய்கிறாங்க. நம்ம ஏன் ஒரு புது மருந்து எல்லா விதமான கலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இந்த மருந்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் வந்தது. நெல்லுக்கு போடலாம்னு சொல்றீங்களா? நெல்லுக்கு வந்து தக்காய் ஆமாங்க. அது வந்து ஆனா 2 டைம்ஸ் அடிக்க தேவையில்லை, 1 டைம் இல்லை. அதுலேயும் வந்து நான் நெல்லை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசலை இன்னைக்கு. நெல்லில் வந்து குருத்து புழு இருக்கு, இலை சுருட்டு புழுன்னு இருக்கு. அப்போ அதுவும் 2 தடவை அடிக்கணும். இப்போ தக்காளி மிளகாய்கள்லாம் புழு இருக்கிற நேரத்தில் பார்த்து அடிச்சா போதும். கண்டிப்பாக ஒரு தடவை அடிக்கணும். அடுத்து புழு வந்துச்சுன்னா அது தகுந்த அடிக்கலாம். ஆனால் மக்காச்சோளத்துக்கு கண்டிப்பாக 2 தடவை நீங்கள் அடிக்கணும். 10 நாள் ஒரு தடவை விதைச்ச பிறகு அதுலேருந்து ஒரு 15 நாள் கேப் விட்டு இன்னொரு தடவை நீங்கள் அடிக்கணும். நல்ல அருமையான கேள்வி. இன்னைக்கு வந்து இவர் வந்து மது, இவர் தான் வந்து ஜோனல் ஹெட் ஃபார் என்டையர் சவுத். முத்துமணி தமிழ்நாடு இன்சார்ஜ். இவங்க வந்து இவங்களும் நான் பேச சொல்றேன். நீங்க பாருங்க, விவசாயிகள் தான் நம்மளோட மெயின். கிட்டத்தட்ட 3500 ஃபார்மர் மீட்டிங் போட்டிருக்கோம். தலைக்கு 100 ஃபார்மர் ஒரு மீட்டிங் வந்தால் கூட 35,000 ஃபார்மர் ஒரு மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். 1000 வில்லேஜஸ்க்கு போயிருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்கள் கீழே வந்து 100லேருந்து 120 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க பேர் வந்து கிராப் அட்வைசர்ஸ், சிஏன்னு சொல்லுவோம். கலைப்பணியாளர். அவங்களோட மெயின் வேலையை வந்து விவசாயிகளை சந்திச்சு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு காமிச்சு ரிசல்ட்டை கூப்பிட்டு 10-20 விவசாயிகளையும் கூப்பிட்டு அந்த ஃபீல்டிலே காமிச்சு எப்படின்ற அந்த செயல் விளக்கம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு. அதனால விவசாயிகள் தான் நமக்கு முக்கியம். நிறைய விஷயங்கள். அது இல்லாமல் இந்த இன்னைக்கெல்லாம் வந்து இந்த டிஜிட்டல் மீடியான்றது வந்து ரொம்ப பிரபலம் ஆகிட்டு இருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், விவசாயிகள் நிறைய பேர் அதில் இருக்காங்க. அதுலேயும் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆமாம், படைப்பு. ஆமாங்க. அந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனி. நம்மளும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி இது சீட் ட்ரீட்மெண்ட்லேயே பண்ணிட்டா அது வருமானு சொல்லிட்டு. ஆனா இது வந்து படைப்புழு வந்து மண்ணில இருந்து வர்றதுன்றது கொஞ்சம், அதனால வந்து அது வந்து இந்த பச்சை வரும்போது டக்குன்னு வந்துடும். அது அந்த மாதிரி டெக்னாலஜி ஃபியூச்சர்ல வரலாம். அது நம்ம பார்க்கணும். ஆமாங்க ஆமாங்க. இல்ல, கெமிக்கல் தான், சேஃபான கெமிக்கல். அந்த இதுல பாருங்க, சிம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் மொத்தம் 4 விதமான கலர் இருக்கு. 4 விதமான கலர் இருக்கு. எல்லா கெமிக்கலுமே வந்து கெமிக்கல் தான். அதிக விஷம். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கலரு? ரெட் கலர். அடுத்து எல்லோ, மஞ்சள். 3வது கிரீன். 4வது தான் ப்ளூ. அப்ப இந்த ப்ளூன்றது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு மருந்து. அதனாலதான் இந்த ஜப்பான் டெக்னாலஜி கூட உங்களுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுது. மருந்துகள் பயன்படுத்தினால மக்களுக்கு பாதிப்பு ஒண்ணுமே கிடையாது. நேரம் பயப்படுறாங்க. ஏன்னா இப்ப கடந்த காலங்களுக்கு குறையுது. ஆமாங்க. இந்த மாதிரி உரங்கள் சாப்பிடுறாங்க, மருந்து இதெல்லாம் ரொம்ப சேஃபா. அதான் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ கலர்ன்றது சேஃப். மருந்து எல்லாமே விஷம்தான். அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த கேட்டகரி ப்ளூன்றது அடிக்கிறவங்களுக்கும் மண்ணுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பாதிப்பு இல்லாம இருக்கும். என் பேர் ராஜவேலு, CEO ஃபார் கோத்ரேஜ் கிராப் கேர் பிசினஸ். இவர் மது, இவர் வந்து முத்துமணி. இவர் தான் ஜோனல் ஹெட், இவர் வந்து தமிழ்நாடு ஹெட்.